வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம வெற்றி பெறணும், வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் நோக்கம். வாழ்க்கையின் நோக்கம் அதுவாக தான் இருக்க முடியும். ஆன்மீகம் என்பது நான் ஆன்மீகத்தில் போகணும், பெரிய ஞானம் பெறணும், முழுமையாக ஞானம் பெறணும், சக்திகள் பெறணும், ஆற்றல்லாம் பெறணும், நானும் முக்தி பெறணும் என்பது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த விஷயந்தான், சிறப்பான ஒன்று தான். இருந்தாலும் எல்லாரும் அப்படி விரும்புவது கிடையாது. ஒரு சிலர் தான் அதை விரும்புகிறாங்க. அப்படியே விரும்பினாலும் தொடர்ந்து அதை விடாமுயற்சியை செய்வதும் கிடையாது. பயிற்சிக்கு வராங்க சிலர், நிறைய நடக்குது. ஏன்னா ஆய்வு செய்யும்போது மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மிக மிக பெரிய வெற்றி அடைந்தவர்கள், வெற்றி அடைந்து கொண்டிருப்பவர்கள், சிறப்பாக வாழ்ந்து இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்டவர்களும் இருக்காங்க. பயிற்சி எடுப்பாங்க, ஆனால் பயிற்சி முறையாக செய்வது கிடையாது. அப்புறம் எப்படி பயிற்சி பலன் கொடுக்கும்? எப்படி பயனை எதிர்பார்ப்பது? வேலை செய்யாமல் ஊதியம் எதிர்பார்ப்பது போல. இது வேலை என்பதாவது நம்ம உடலை சார்ந்ததான விஷயம். ஆனால் இது மனதை சார்ந்த விஷயம். ரொம்ப சுலபமாக கற்றுக் கொடுக்குறேன். அதாவது ராஜயோக தியானம் என்பது ராஜயோக தியானத்தின் அடிப்படையில் தான் இந்த தியானம் நான் கற்றுக் கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த யோக சக்தியை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றேன். ஆக தொடர்ந்து ரொம்ப சுலபமான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தாலும் கூட அதை செய்யணும், தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்தால்தான் நமக்கு பலன் பெற முடியும். ஒரு சிலருக்கு பயிற்சி பெற்ற உடனே பெரிய மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. அது அவர்களுடைய என்ன சொல்லணும்னா கர்ம வினைகளுக்கு ஏற்றாப்புல. ஆக ஒருவருக்கு கர்ம வினை இருக்கின்றது, கர்ம வினையால் நாம் பாதிப்புக்குள்ளாகிறோம் இருந்தாலும் கூட யோக சக்தினால் அவர்களுக்கு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் போராடணும். என்ன போராடணும்னா முறைப்படி பயிற்சி செஞ்சுட்டு வரணும், அவ்வளவுதான் விஷயம். மனம் அந்த உறுதி இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த பயிற்சி செய்யாதவர்களுடைய கூத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அவசரம், முறையாக பயிற்சி செய்வது கிடையாது. இப்படியானவர்கள் தான் வாழ்க்கையில அப்படியே இருந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கை முழுவதுமே வீணாக்கி கொள்வார்கள். அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம். வணக்கம் நேயர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். வாழ்க்கையில இன்னைக்கு சாப்பிடல, மத்தியானம் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு, ஏதோ வேலையாக போச்சு. அதே நாளைக்கு மத்தியானம் சாப்பிடாம இருப்பீங்களா? கண்டிப்பாக சாப்பிட்டுருவீங்க. சாப்பிட்டு தான் ஆகணும் அல்லவா? ஒரு நாள் ஒரு வேலை தான் தவிர்ப்பீங்க. இப்போ உணவு எந்த அளவிற்கு நமக்கு முக்கியமோ தேவையோ அதை விட முக்கியமானது இந்த தியான பயிற்சி. ஏன்னா தியான பயிற்சி செய்வது வெறும் ஆன்மீக விஷயத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நம்ம சிறப்படைகிறதுக்கு தான் தியானம் செய்யணும். அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கையை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு வழிமுறையை நம்ம செய்யலைன்னு சொன்னால், சோம்பேறித்தனம் பண்ணணும்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஆக தியானத்தை தொடர்ந்து செய்யணும். வேற எந்த பயிற்சி நீங்கள் செய்கிறீங்களோ செய்தால் வாழ்க்கையில் சிறப்படையலாம். அதை நீங்கள் அதில் சோம்பேறித்தனத்தை காட்டிட்டாலும் இதில் சோம்பேறி என்பது சோம்பேறித்தனம் என்பது இருக்கவே கூடாது. அடுத்து குழப்பங்கள், சோம்பேறித்தனம். ரெண்டாவது நம்மளே நாம் குழம்பி கொடுத்து குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வது, பிறர்கள் ஏதாவது சொல்லக்கூடிய அடுத்தவர்களுடைய வார்த்தைகளை கேட்பது. அடுத்த ஒரு வார்த்தைன்னா தியானம், அவங்க வேறு விதமான தியானங்களை பற்றி சொல்லுவாங்க, இல்லை வேறு இடத்துல தியானத்தை பற்றி சொல்லுவாங்க, அல்ல நீங்கள் எடுத்த தியானத்திலேயே இது எப்படி அப்படின்னு சொல்லி குறை சொல்லலாம். பட் இப்படி பல மாதிரியான மற்றவர்கள் பேச்சுக்கு நம்ம செவி சாய்க்கக்கூடாது. தியானத்தை பொறுத்தவரை மற்றவர்களுடைய சொல்லுக்கு நம்ம செவி சாய்க்கக்கூடாது. இதெல்லாம் தியானத்துக்கு தடையை ஏற்படுத்தும், தியானத்தில் ஆர்வம் இல்லாமல் போய்விடும். அதே போல் தியானத்தில் சொல்லி கொடுக்கின்ற அந்த மெத்தட்
இப்படிதான் தியானம் செய்யணும் அப்படின்றத அது உறுதியாக அதே மாதிரி செய்யணும். அவர்களாகவே இதை மாற்றி செய்வதும் மிக ஒரு தடையையும் ஏற்படுத்தும். என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை பற்றி அதுதான் முறையாக அதை தான் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதில் நமக்கு நல்ல சிறப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக நம்ம விடாமுயற்சியாக தியானத்தை தொடர்ந்து செய்துட்டு வந்தால் தான் நமக்கு நன்மைகள் பெற முடியும். அது கொஞ்ச நாள் செய்கிறது அப்புறம் விட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தோம்னா தியானத்தில் முழுமையான நிலைகளை அடைவது என்பது ரொம்ப கடினம். அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.